Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் மற்றொரு சிறுகதை. இன்று சிறுகதையின் பேர் காதல் கட்சி. கல்லூரியின் மத்தியான வேளை. சரக்கொன்றை மரங்களுக்கு கீழே அரட்டை அடிக்கும் மாணவர்கள் பாட்டனி லேபை நோக்கி போய்கொண்டிருந்த மாணவி கும்பலை கிண்டல் அடித்துக் கொண்டிருந்தார்கள். வச்சே நாமா வருங்கால தாய்மார்களை பார்த்தியா? அம்சமோ அம்சம். வனிதா கொஞ்சம் வெயிட் போட மாதிரி இருக்குல்ல? ஏன் வெயிட் போடாது? மத்தியானம் டிஃபன் கேரியர் 3 அடி உயரத்தில் வருத. வனிதா அவர்களை நோக்கி வந்தாள். வருங்கால அப்பாமார்களே, என்னோட மத்தியான டிஃபன் கேரியரை அளந்து பார்த்தது யாரு? வாடாமச்சி, கிளாஸுக்கு போகலாம், டைம் ஆகிடுச்சு. மாணவர்கள் ஒவ்வொருவருவாய் நழுவ வனிதா உருமினாள். இனி எவனாவது வர்ற போகிற பொண்ணை கமெண்ட் பண்ணால் அப்புறம் நான் புது செருப்பு வாங்க வேண்டியிருக்கோம். எனக்கு செருப்பு வாங்கி கட்டுப்படி ஆடலைன்னா அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கிற என்னோடய மாமா கிட்ட சொல்லி ஜட்டி கூட இல்லாமல் லாக்கப்பில் நிற்க வச்சுருவேன். லாக்கப்பில் இருக்கிற ஆட்களை அடித்து கொள்வது எங்கள் மாமா எக்ஸ்பர்ட்டு. மாணவிகள் கைதட்டி சிரித்தார்கள். ஏண்டி வனிதா, உனக்கு நிஜமாகவே அசிஸ்டன்ட் கமிஷனர் மாமா இருக்காரா? செம கப்ஸா, இதெல்லாம் சும்மா ஒரு உதாரு. சிரிப்பலைகளோடு நடந்தார்கள் லேபை நோக்கி. சட்டென்று ஒரு தீ வனிதாவின் தோளை தன் தோளால் இடித்தாள். டி வனிதா, உன்னோட ஆள் வர்றாரு. வனிதா நிமிர்ந்தாள். திலக் லேப் வராந்தாவில் தெரிந்தாள். நீ போங்கடி, நான் என் காவிய தலைவனோடு சிறிது நேரம் உரையாடிட்டு வரேன். மாணவிகள் மறுபடியும் சிரித்து விலக வனிதா திலக்கை எதிர்கொண்டாள். என் எதிர்கால கணவருக்கு என் மத்தியான வணக்கம். அவன் பேசவில்லை. முகம் கவலையாய் தெரிந்தது. என்ன முகத்தில் பாதி 10 லாரி சோகம்? வனிதா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசுகிறேன். எனிதிங் இம்பார்ட்டண்ட்? எஸ். வாங்க, லைப்ரரி பக்கம் போயிடலாம். போனார்கள். மே ட்ரீக்கு கீழே இருந்த சிமெண்ட் திட்டின் மேல் பக்கமாக உட்கார்ந்தார்கள். சொல்லுங்கள், என்ன விஷயம்? நம்ம காதல் விவகாரம் என்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. வனிதாவின் முகத்தில் இருந்த உற்சாகம் சட்டென்று வடிந்து போயிட்டு. எப்படி தெரிஞ்சது? 2 நாளைக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஆல்பர்ட்டுக்கு சினிமா போனதை எவனோ கட்சிக்காரன் பார்த்து சொல்லியிருக்கான். நான் லஞ்சுக்காக வீட்டு போயிருந்த சமயம் அப்பா கூப்பிட்டு என்னை காய்ச்சிட்டாரு. காய்ச்சது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளையும் உடனே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சேலத்தில் இருக்கிற என்னோடய அத்தைக்கு ஃபோன் பண்ணி மகளை கூட்டிகிட்டு உடனே வரும்படி சொல்லியிருக்காரு. முகூர்த்தத்துக்கு நாள் பார்த்தாச்சு. வர திங்கட்கிழமை எங்கள் பங்களாவில் வச்சே கல்யாணமா. வனிதா இடிந்து போனாள். கண்களுக்குள் லேசாய் நீர் சுறுசுறு என்று சுரந்தது. பின்ன பண்ணுற திலக்? எங்கள் அப்பாவோட பிடிவாதத்தை பற்றி உனக்கு தெரியும். அவர் இந்த ஊரில் ஒரு முக்கியமான அரசியல் புள்ளி. சாதாரண குடும்பத்தில் பிறந்த உன்னை அவர் மருமகளாக ஏற்றுக்க மாட்டார். நம்ம திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் வாழ விட மாட்டார். இந்த ஊரை விட்டு போயிடலாமா? அதை விட சொல்லுங்கள், இந்த உலகத்தை விட்டு போயிடலாமே. திலக், நான் முடிவு விட்டேன் வனிதா. நாளை காலையில் நாம் 2 பேரும் திருநீர்மலைக்கு போகிறோம். கல்யாணம் பண்ணிக்கிறோம். நேராக மகாபலிபுரம் போய் காட்டேஜ் எடுத்து தாங்குகிறோம். ஒரே ஒரு ராத்திரி கணவன் மனைவியே வாழ்கிறோம். என்ன, விடிகிற நேரத்தில் ஒன்றா விஷயத்தை குடித்து செத்து போக போகிறோம். திலக், செத்து போக உனக்கு பயமாக இருக்கா வனிதா? இல்லை, ஆனால் சொல்லு. நாளைக்கு காலையில் திருநீர்மலைக்கு போய் நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கிறோம் இல்லையா? ஆமாம். கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நாம் வாழ்ந்து காட்ட முடியாதா? முடியாது வனிதா. எங்கள் அப்பாவை எதிர்த்துக்கிட்டு நம்மளால் வாழ முடியாது. உன்னோட வீட்லேயும் நம்ம காதலுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு நீ முன்னாடியே சொல்லிட்ட. ஜாதி விஷயத்தில் உங்கள் அப்பா காட்டுற தீவிரம் நிச்சயமாக நம்ம காதலுக்கு சாதகமாக இருக்க போகிறதில்ல. சில வினாடிகள் வனிதா யோசித்து விட்டு தலையாட்டினான். சரிங்க, நாம் தற்கொலை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த முடிவு தான் சரின்னு பட்டா அதை எடுத்துக்கலாம். நாளை காலையில் 6 மணிக்கெலாம் நாம் திருநீர்மலைக்கு போய் இருக்கணும். 7 மணிக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சுட்டு உடனே மகாபலிபுரம் புறப்பட்டு போயிடணும். தாலி கட்டி பட்டுச்சேலை, பட்டு வேஷ்டி, சட்டை, மாலைங்கிற சகிதம் வந்துடுறேன். தாலி கொடி கூட நீ தனியாக பஸ்ஸில் புறப்பட்டு திருநீர்மலைக்கு வந்துடு. நான் அடிவாரத்தில் காத்துட்ருப்பேன். ஒன்றாவே போயிடலாங்க திலக். வேண்டாம், அந்த கட்சிக்காரனாவது பார்த்து விஷயத்தை அப்பா காதுக்கு கொண்டு போயிட்டான். நாம் கனவு மனைவே வாழ போகிற அந்த ஒரு நாள் வாழ்க்கை கூட நமக்கு கிடைக்காமல் போயிடும். நீ தனியாகவே புறப்பட்டு வந்துடு. வனிதா தலையாட்டினான். திருநீர்மலையில் கல்யாணத்தை முடித்து கொண்டு திலக்கும் வனிதாவும் மகாபலிபுரம் காட்டேஜ் போய் சேர்ந்தபோது 11 மணி ஆகிவிட்டது. புதுமண கோலத்தில் இருந்த அவர்களை பார்த்ததுமே ரிசப்ஷனிஸ்ட் இளைஞர் கேட்டார். ஹனிமூன் காட்டேஜா சார்? எஸ். எவ்வளோ நாள் தங்க போகிறீங்க? ஒரே ஒரு நாள் மட்டும். பர் டே 700 rupees சார். நோ ப்ராப்ளம். ரிசப்ஷனிஸ்ட் இளைஞன் சொன்ன அட்வான்ஸ் பணத்தை கொடுத்து ரசீதை வாங்கி கொண்டு தங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த காட்டேஜை நோக்கி போனார்கள்.
பட்டுச்சேலைக்குள் வனிதாவின் உடம்பு நிமிஷத்திற்கு ஒரு முறை வியர்த்து விட்டது. கழுத்தில் தொங்கிய தாலிக்கொடியை எதேச்சையாக கை நெருடும் போதெல்லாம் மனசுக்குள் ஒரு சிலிர்ப்பு ஓடியது. காட்டேஜுக்குள் நுழைந்தார்கள். ஏர் கண்டிஷன் அறையை ஜில்லிப்பாக வைத்திருந்தது. கையோடு கொண்டு போயிருந்த சிறிய சூட்கேஸ்களை சுவரோரமாக வைத்துவிட்டு கட்டில் உட்கார்ந்தார்கள் திலக்கும் வனிதாவும். லஞ்சுக்கு ஆர்டர் பண்ணட்டுமா வனிதா? வேண்டாம். ஏன்? பசிக்கல. காலையில் கூட நீ சரியாக டிஃபன் எடுத்துக்கலையே, உங்களுக்கு பசிக்குதா? ஆமாம். அப்படின்னா ஆர்டர் கொடுங்க. நம்ம சாப்பிட்ற கடைசி லஞ்சு ஸ்பெஷலாக ஏதாவது ஆர்டர் பண்ணலாமே. சொன்னவன் இன்டர்காம் ரிசீவரை எடுத்து கேட்டரிங் செக்ஷனுக்கு கூப்பிட்டேன். லஞ்ச் ரெடியா? ரெடி சார். எனிதிங் ஸ்பெஷல்? ராயல் லஞ்ச் இருக்குது சார். சர்வ் பண்ணட்டுமா சார்? அரை மணி நேரம் கழித்து கொண்டு வந்தால் போதும். எஸ் சார். திலக் ரிசீவரை வைத்ததும் அவன் தோள் மேல் சாய்ந்தாள் வனிதா. திலக், நம்ம சாகத்தான் வேணுமா? என்ன திடீர்னு? நாம் ஏன் வாழ்ந்து காட்டக்கூடாது? கோழைகள் மாதிரி எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? தற்கொலை பண்ணிக்கிறவங்க கோழைகள்னு சொல்ல வரையா? ஆமாம். தப்பு வனிதா. என்னை பொறுத்த வரைக்கும் தற்கொலை பண்ணிக்கிறவங்க தான் தைரியசாலிங்க. சாகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் தெரியுமா? தூக்கில் தொங்குறதுக்கும் விஷத்தை குடிக்கிறதுக்கும் ரயில் முன்னாடி பாயறதுக்கும் எவ்வளோ மனோதிடம் வேணும் தெரியுமா? திலக், எல்லோரும் வாழறதுக்காக கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனால் நாம்? வனிதா, உனக்கு சாகிறதுக்கு பயம் வந்துருச்சு, அதான் இப்படி பேசிகிட்டு இருக்க. நீ என் கூட செத்து தான் போகணுங்கிற கட்டாயம் இல்லை. என்னோடய அப்பாவை பகைச்சிட்டு என்னால் வாழ முடியாது. அவர் வாழவும் விட மாட்டார். அதனால் என்னோடய முடிவை நான் தேடிக்கிறேன். உனக்கு சாக விருப்பம் இல்லைன்னா இந்த நிமிஷமே நீ என்னை விட்டு போயிடலாம். நோ திலக், நானும் உங்கள் கூடவே சாகிறேன். அவனை அணைத்து நெற்றியில் மெல்ல முத்தமிட்டான். இரவு 10 மணி. கட்டில் பூராவும் மல்லிகை பூக்களை தூவினான் திலக். மேஜையின் மேல் பால், பழம், ஸ்வீட், தட்டு வகைராக்கள் உட்கார்ந்திருந்தன. ஊதுபத்தி மணத்தது. வனிதா மெல்லிதாய் சிரித்தாள். தமிழ் சினிமா நிறைய பார்த்து கெட்டுட்டீங்க. இந்த ஆர்ப்பாட்டம்லாம் தேவைதானா? வனிதா, நம்ம பொறுத்த வரைக்கும் இது முதல் இரவு இல்லை, கடைசி இரவு. நாளைக்கு விடியும் போது நாம் தம்பதிகள் இல்லை, சடலங்கள். இன்டர்காம் சினித்தது. திலக் ரிசீவரை எடுத்தான். எஸ் சார், திஸ் இஸ் ரிசப்ஷன். ரூம் சர்வீஸ் முடிய போது உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் உடனே சொல்லி வாங்கிக்கலாம். எங்களுக்கு எதுவும் வேண்டாம், பட் ஒரு சின்ன ஹெல்ப்பு. சொல்லுங்கள் சார். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு எங்களை எழுப்பிடணும். சரியா 5 மணிக்கு ஒரு ரிங் தரீங்களா? ஓ ஷூர் சார். திலக் ரிசீவரை வைத்துவிட்டு வனிதாவின் பக்கத்தில் உட்கார்த்தி வைத்து மெல்ல அணைத்து கொண்டான். திலக், இந்நேரம் உங்கள் வீட்லேயும் என்னோடய வீட்லேயும் மும்முரமாக தேடிட்டுருப்பாங்க. தேடட்டும், நல்லா தேடட்டும். நாளைக்கு காலையில் காட்டேஜ்காரன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நம்ம தற்கொலை செஞ்சுக்கிட்ட விஷயத்த சொல்லுவான். போலீஸ் வருவோம். நாம் எழுதி வச்சுருக்கிற லெட்டரை படிச்சுட்டு எங்கள் அப்பாவுக்கு தகவல் கொடுப்பாங்க. உங்கள் வீட்டுக்கும் தகவல் போகும். 2 பேரும் வந்து செத்து கிடக்கிற நம்ம எடுத்துகிட்டு போட்டுமே. வனிதா திலக்கின் நெற்றியில் மெலிதாய் முத்தமிட்டான். திலக், இந்த முதலிரவு சடங்கு நமக்கு தேவைதானா? ஏன் அப்படி சொல்கிற? உடல்கள் இணையிற வாழ்க்கை உங்களுக்கோ எனக்கோ பெருசில்லை. சாகிறதுக்கு முந்தி இந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு சாகிறது எனக்கு என்னவோ மனசுக்கு கொச்சையாக தோணுது. இந்த தாம்பத்திய சுகம் இல்லாமல் நாம் சாகக்கூடாதுன்னு. சாகலாமே, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏற்கனவே லெட்டர் எழுதி வச்சிட்டோம். ரூம் சர்வீஸ் பையனும் இனிமேல் வரமாட்டான். விஷத்தை குடிச்சிட வேண்டித்தான். பாட்டில் எடுக்கட்டுமா? திலக் குனிந்து கட்டிலுக்கு கீழே மறைவாய் வைத்திருந்த அந்த சிறிய விஷ பாட்டிலை எடுத்தான். வாங்கி வைத்திருந்த குளிர்பான பாட்டிலை திறந்து 2 கண்ணாடி டம்ளர்களில் ஊற்றி விஷத்தை கலந்தான். ஆளுக்கு ஒரு டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டனர். டம்ளர்களை உயர்த்தி அதன் விளிம்புகளில் கிளிங் என்று தொட்டுக்கொண்டு அடுத்த பிறவிலாவது ஒன்று சேருவோம் என்று சொல்லி குடிக்க ஆரம்பித்தார்கள். காலை 6 மணி. அரசியல் பிரமுகர் வேல் பாண்டியனின் பங்களா காம்பவுண்டுக்குள் அந்த போலீஸ் ஜீப் நுழைந்து நின்றது. அசிஸ்டன்ட் கமிஷனர் இறங்கி போர்ட்டிகோ படிகள் ஏறி உள்ளே போக வேல் பாண்டியன் எதிர்கொண்டார். கூடவே தலை நரைத்த இன்னொரு நபர். வாங்க ஏசி சார், உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். என் பையனை இவரோட பொண்ணும் நேற்று காலையிலேருந்து காணோம். 2 பேருக்கும் லவ் அஃபேர்ஸ் உண்டு. ஊரை விட்டு ஓடி போயிருப்பாங்களோன்னு. சாரி சார், இவ்வளோ காலையில் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு துக்ககரமான விஷயத்தை சொல்லத்தான். உங்கள் பையனும் இவரோட பொண்ணும் மகாபலிபுரம் காட்டேஜில் விஷத்தை குடித்து தற்கொலை பண்ணிட்டாங்க. பாடி செங்கல்பட்டு ஜிஹெச்சில் இருக்கு. ஏசி சொல்ல தலை நரைத்த அந்த நபர் பக்கத்து சுவரில் தலையை மோதிக்கொண்டு அழ வேல்பாண்டியின் அருகில் இருந்த நாற்காலில் தளர்ந்து போய் உட்கார்ந்தார். அவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதின லெட்டர். ஏசி தன் பாக்கெட்டில் வைத்திருந்த ஒரு கடிதத்தை எடுத்து வேல்பாண்டியனிடம் நீட்ட அவர் வாங்கி பிரித்தார். போலீஸ் துறைக்கு காதல் கட்சியின் சார்பில் கணவன் மனைவி என்கிற பதவிகளுக்கு போட்டியிட வாழ்க்கை என்னும் தேர்தலில் நின்றோம். ஆனால் தோற்கடிக்கப்பட்டோம். நாங்கள் தோற்றதுக்கு காரணம் ஜாதியும் அரசியலும் தான். வேறு யாரும் காரணமில்லை. எங்கள் தற்கொலைக்கு யாரையும் காரணம் காட்டி விசாரணை என்கிற பேரில் துன்புறுத்த வேண்டாம். காதல் கட்சியின் சார்பில்
போட்டியிடப் போகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதே எங்கள் கடைசி விருப்பம். திலக், வனிதா. வேல்பாண்டியன் தளர்ந்து எழுந்தான். பாடி எங்கே இருக்க? செங்கல்பட்டு ஜிஹெச்சில். அவனோட காதல் விஷயம் இவ்வளோ டீப்பாக இருக்குன்னு நான் நினைக்கல. ஏதோ விளையாட்டுத்தனமாக யாரையோ விரும்பியிருக்கான், கண்டிச்சா விட்டுடுவான்னு நினச்சேன். அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு போவான்னு தெரியலையே. வனிதாவை பெற்றவரும் புலம்பினார். சார், வனிதாவுக்கு எங்கள் ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணத்தான் நானும் தீவிரமாக இருந்தேன். ஆனால் எங்கள் ஜாதியில் நிலவர வரதட்சணை பேராசையை பார்த்ததும் நான் என்னோடய முடிவை மாற்றிக்கிட்டேன். வரதட்சணை வேண்டான்னு சொல்கிற பையன் எந்த ஜாதியில் இருந்தாலும் சரி, அவன் யோக்கியமானவன் இருந்தால் அவனுக்கு தான் வனிதாவை கட்டித்தர்றேன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய முடிவை பற்றி தெரிஞ்சிக்காத வனிதா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டாளே. அசிஸ்டன்ட் கமிஷனர் புன்னகைத்தார். அப்படின்னா திலக், வனிதா 2 பேரும் உயிரோடு இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை? இல்லை. இருவரும் தலைகள் ஆட்டினார்கள். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம். ஏசி திரும்பி போர்ட்டிகோவில் நின்றிருந்த ஜீப்பை நோக்கி கை அசைத்தார். அடுத்த வினாடி ஜீப்பின் உள்ளே மறைவாயிருந்த திலக்கும் வனிதாவும் பயந்த பார்வைகளோடு வெளிப்பட்டார். வேல்பாண்டியனும் வனிதாவும் அப்பாவும் சந்தோஷங்களில் உறைந்து போய் நிற்க ஏசி தொடர்ந்தார். மகாபலிபுரம் காட்டேஜில் கடந்த சில நாட்களாக கள்ளக்கடத்தல் பேர் வழிகள் ஃபேமிலி மாதிரி வந்து தங்கி ராத்திரி நேரங்களில் தங்களுடைய தொழிலை கவனிக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்தது. நேரடியாக விசாரணையோ சோதனையோ பண்ணினா வந்திருக்கிற ஆட்களை உஷாரிடுவாங்கன்னு நினச்சி காட்டேஜ் உரிமையாளர் சம்மதத்தோட ஒவ்வொரு காட்டேஜ்லேயும் ஒரு மைக்ரோ ரிசீவரை ரகசியமாக பொருத்தி ரூமில் தங்குறவங்க பேசுகிறதையெல்லாம் வேறு ஒரு ரூமில் உட்கார்ந்து ஹியர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி ஹியர் பண்ணும்போது தான் திலக்கு வனிதா தற்கொலை பண்ணிக்க போகிறாங்கிற சம்பாஷணை கேட்க இருந்தது. விஷத்தை குடிக்க ஆரம்பித்தப்போ நான் போய் கதவை தட்டி அந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டேன். பெற்றவங்க மனசை பற்றி எனக்கு நல்லா தெரியும். செத்து போன பின்னாடி நீ இப்படி ஒரு முடிவை தேடிக்குவேன்னு நினச்சிருந்தா நீ ஆசைப்பட்டியே, கல்யாணத்தை முடிச்சிருப்பேன்னு புலம்புற பெற்றவங்கள நான் பார்த்துருக்கேன். நீங்களும் கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி அப்படித்தான் புலம்புனீங்க. வேல்பாண்டியன் இன்னமும் திகைப்பிலிருந்து மீள முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்க அசிஸ்டன்ட் கமிஷனர் திலக்கையும் வனிதாவையும் நெருங்கினார். உங்கள் காதல் கட்சிக்கு இப்போ அமோக வெற்றி. முற்றும். என்ன சார் கதை இதெல்லாம்? பா, ஐ டோன்ட் நோ வாட் டு சே. இவ்வளோ மோசமாக இருக்குன்னு நான் நினைக்கல. இட்ஸ் லைக் ரிடிகுலஸ் ஸ்டோரிஸ். இதெல்லாம் இதுக்கு படிக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது எனக்கு. அர்த்தமே இல்லாமல் ஸ்டோரி இதெல்லாம். பா, ஐயோ அம்மா, படித்தது என் தப்பு. ஐ திங்க் ஐ ஷுட் பி ரீடிங் அ ஸ்டோரி ஃபர்ஸ்ட் and then if it is good then I should read it. இங்கே சும்மா இங்கே இந்த மாதிரிலாம் படித்து அப்பா கொடுமையான கதை. எனிவே, மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.